எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதலாம் வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்கள் எடுத்து மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மூடி ஒரு விஷயமே தேவனிடத்தில் செபிக்கலாம். எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, தேவாதி தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் எங்களோடு பேசும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, நீர் பேசணும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பேசணும் அப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கைகளை ஒப்புக்கொள்கிறேன். என் தேவனில் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம் இல்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து இந்த நாளில் தேவன் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் பிரியமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் வித்தியாசங்களை குறித்தும் ஆவியானவர் ஒருவரே என்பதை குறித்தும் இந்த நாளிலே தேவன் நம்மளோடு பேச போகிறார். இது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். படிக்குமா 2ல, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்கள் இடத்தில் மனதை செலுத்துவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. யாருக்கு மனதை செலுத்தணும்? விக்கிரகங்களுக்கு நம்முடைய மனதை செலுத்தினோம். அன்றைக்கு நீங்கள் உண்மையுள்ள தேவனாகிய நம்முடைய இரட்சகரை அறியாதிருந்தீர்கள். அறியாது இருந்த போது நீங்கள் ஊமையான விக்கிரகங்களிடத்தில் நீங்க போய் என்ன பண்ணீங்க? உங்களோட மனதை செலுத்தினீர்கள் என்று தேவவசனம் சொல்லுகிறது. கீழே படிங்கம்மா. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டானே என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் அறிஞ்சு கர்த்தரிடத்துல வந்தவன், அவன் தேவனை குறித்து சபிக்கப்பட்டவன் என்றும் தேவனை பொல்லாதவர் என்றும் சொல்ல மாட்டானே. இங்க ஒரு காரியம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? இவன் பிசாசுட வல்லமை கொண்டு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறான் என்று இயேசுவை சொன்னார்கள். இவன் சபிக்கப்பட்டவர் என்று இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். ஆனா அவர்கள் யாரவங்க? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவனுடைய சத்திய வேத வசனங்களை போதிக்கிறவர்கள். இயேசுவையே அவர்கள் என்ன பண்ணினாங்க? குற்றம் சாட்டினாங்க. பிசாசுடைய வல்லமையிலே, பிசாசுடைய வல்லமையினால்தான் எல்லாம் செய்கிறாரு என்று சொல்லினார்கள். உண்மையுள்ள தேவனை அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருந்தார். இந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை கண்டறி
கீழடைந்து அவர்களோடு கூட சேர்ந்து என் தேவனுடைய ஊழியத்திலே நீங்கள் தோள் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவஜனம் ஒருவர் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற வேளைகளிலே அவர்களுக்கு நாம் தோள் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த தேவனுடைய சத்திய வேத வசனம் உலகம் எங்களும் கடந்து போவதற்கு நீங்களும் துணை நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதை விட்டுவிட்டு அவர்கள் மனுஷருடைய குறைகளை பார்த்து அவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களுக்கு விரோதமான காரியங்களை நாம் பேசுவோம் என்று சொன்னால் நம்ம யாரா இருப்போம்? நம்ம யாரா இருப்போம்? அன்னைக்கு அந்த பரிசேயர் சதுசேயர்கள் பேசினது போல ஒரு மனுஷர்களாய் நாமும் காணப்படுவோம். அன்னைக்கு பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. நீங்களும் நானும் அந்த வேலையை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைங்க என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து சாபமான காணப்பட்டதான வாழ்க்கையிலிருந்து விக்கிரகங்களிலிருந்து நான் தேவனிடத்திலே வந்த நாம் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலினாலே நான் காணப்படுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே படிங்கம்மா வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை தேவன் தந்திருக்கிறார். அந்த வரங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. கீழே படிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. ஊழியம் நம்ம செய்யறதா தேவனுக்கான அந்த ஊழியத்திலேயும் வரங்கள் வித்தியாசமாய் செயல்படும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. படிக்குமா. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வித்தியாசமாய் கர்த்தர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான். ஆனாலும் வரங்கள் வித்தியாசங்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. படிங்கம்மா. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கு தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவியின் வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரே ஆவியானவர். எப்படியெல்லாம் ஆவியின் வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் படிக்குமாடா. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனங்களும். அப்போ ஒருவருக்கு தேவன் பண்ணுவார். இந்த போதிக்கிறதான தேவ வசனத்தை கொடுத்து அதற்கான ஞானத்தை தந்து கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொருவருக்கு படிக்குமா. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவருக்கு அதே ஆவியினாலே அந்த வசனத்தை கொண்டு வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் என்ன பண்ணார்? விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். ஒருவருக்கு விசுவாசத்தையும் இன்னொருவருக்கு எப்படி ஒருவருக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனத்தை போறோம். வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும்
வசனங்களும். அறிவு எதுக்கு? அறிவு எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனை புரிந்து கொள்வதற்கு, இந்த ஆவியானவருடைய வரங்களை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு, இந்த தேவனை நான் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்றதான அந்த அறிவு, இந்த தேவனை நான் எப்படி துதிக்க வேண்டும் என்றதான அந்த அறிவு, இந்த தேவனை நான் எப்படியெல்லாம் நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்றதான அறிவு, இதை யார் தருகிறார்? அதே ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மளுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. படிக்குமா? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவருக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு விசுவாசத்தையும் ஒருவருக்கு குணமாக்கும் வரங்களையும் கர்த்தர் தருகிறார். ஒருவர் அதே வார்த்தையை கொண்டு தேவனுடைய வசனத்தை கொண்டு பேசும் பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே தேவனுக்கான விசுவாசம் வேண்டாமோ அப்படியே வரப்பட்டு அவர்கள் மகா பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தருடைய வல்லமை கொண்டு செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒருவருக்கு அவர்கள் ஜெபிக்கும் வேளையிலே தேவனுடைய குணமாக்கும் வல்லமை கடந்து போகிறது. அவர்கள் அந்த இடத்திலே சுகமடைகிறார்கள். குருடர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, விடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்களுடைய காதுகள் திறக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும், கேன்சர் ஆகியிருந்தாலும், எத்தனை பெரிய பெரிய வியாதிகளாக இருந்தாலும் கர்த்தர் சுகமளிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷரிடத்திலையும் தேவன் ஒவ்வொரு வரங்களை தந்து அந்த வரங்களின் மூலமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கேட்பீங்களா? வேறொருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், இன்னொருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவருக்கு தீர்க்க தரிசன முறைகளும், இன்னொருவருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற அந்த தீர்க்க தரிசன வரங்களையும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், இன்னொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிவதற்கான ஞானத்தையும், வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், இன்னொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதான வரத்தையும், வேறொருவருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இன்னொருவருக்கு இந்த அந்நிய பாஷையில பேசுகிறதான இந்த வார்த்தைகளை குறித்து இதை வியாக்கியானம் பண்ணுவதற்கான வரங்களையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் வித்தியாசப்படுகிறது. நீங்கள் வரங்கள் வித்தியாசப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் அவருக்கு துதியையும் கனத்தையும் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கீழே படிக்குமா? இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் மேல இந்த வரம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த மகன் மூலமாய் தேவன் இந்த வரங்களை அவர்களிலே வெளிப்படும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் செய்கிறது? தேவனாகிய கர்த்தரே செய்கிறார். அப்ப இந்த தேவனாகிய கர்த்தர் செயல்படுகிறதான இந்த வரங்களின் வித்தியாசங்களை கண்டு நாம் குழம்பி போய் நாம் இதுதான் உண்மை என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி இடத்துல போவோம், அந்த சுகமளிக்கிறதான அந்த மனுஷனிடத்துல போவோம் என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் அழைந்து தெரியாதபடி ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். நீங்க முழங்கால் பண்ணிட்டு நீங்க தேவனிடத்திலே ஒரே ஆவியானவர் மூலமாய் நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய செபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. 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 கடந்த நாட்களில் அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய பிள்ளைங்க அங்க போனா அவர் என்ன பண்ணுவாரு? உன் வாழ்க்கையை குறித்து தெளிவா சொல்லிடுவார். இங்க போனா இது மாதிரியான ஒரு காரியம். நீங்க தேவனை அறியாதிருந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாய் குறி கேட்கிறதான மனுஷர்களாய் நீங்கள் காணப்பட்டீர்கள். நீங்க தேவ ஆவியானவர்களுடைய இடத்துல வந்திருக்கீங்க. நீங்க பரிசுத்த ஆவியான
வந்திருக்கீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைந்து தெரியாதபடி இந்த ஒரே ஆவியானவர் செயல்படுத்துறதான காரியத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் சுகத்தை தருவார். உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் தேவன் அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த சபையில இத்தனை வரங்களையும் தேவன் உங்கள் மூலமாய் செயல்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வரங்கள் தேவனுடைய சபைகளிலே செயல்பட போகிறது. அதற்கான இந்த கடைசி நாட்களிலே தேவன் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை நான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் உங்களிலே செயல்படுவதற்கு நீங்கள் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவனுடைய வரங்கள் உங்களிலே செயல்படும். ஹல்லேலூயா. உங்களிலே தேவனுடைய வரங்கள் செயல்படும். உங்களிலே தேவனுடைய வல்லமை செயல்படும். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். தேவன் உங்களுக்கு பலனை தருவார். தேவன் உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவார். இந்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். தேவபிள்ளைகளே, ஒரே ஆவியானவரை மாத்திரம் விசுவாசியுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சுகப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தேவன் உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களிலே செயல்படுவதற்கு உங்களுடைய கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் வரங்கள் வேணும்? இந்த ஆவியானவருடைய வரங்கள் வேணும். நல்லா உயரா தூக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே தூக்குங்க. ஹல்லேலூயா. இந்த வரங்கள் ஒவ்வொருவரிலும் செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க முன்னாடி தேவனை அறியாதிருந்த நாட்களில் நீங்க வாழ்ந்தது போல இனிமேலும் நீங்கள் அப்படி வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனை அறியாதிருந்த நாட்களிலே நீங்க வாழ்ந்த மனுஷர்களை போல நீங்கள் இனிமேலும் வாழாம நீங்க தேவனிடத்திலே ஒருமனமுடையவர்களாய், நீங்க தேவனிடத்திலே பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், நீங்க தேவனிடத்திலே வரங்களை விரும்பி கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை கொண்டு லட்சம் லட்சமான ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கீழே படிப்போமா? எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவைகள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் எத்தனை அவயங்கள் இருக்குது? எத்தனை அவயங்கள் இருக்குது? ஒரே அவயமா? ஒரே சரீரம் தான், ஆனா அவயங்கள் அநேகம். கீழே படிக்குமா? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தாகம் தண்ணி தாகம் எடுக்கிறது பார்த்துருக்கீங்களா? தாகம் எடுத்தா என்ன ஆயிடும்? நாக்கெல்லாம் மறந்து போகும். உடனே தண்ணி குடிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் உண்டாகும். அப்படிதான் ஆவியானவர் குறித்துதான் இந்த தாகம் நம்மளிலே தீர்க்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய இருதயம் இந்த தாகம் உடையதாய் இருந்ததா? என் தேவனுக்காக நான் தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிறதான தேவனுடைய மனுஷனாய் இருக்கணும். நான் ஜெபிக்கும் வேளையிலே என் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யப்படணும். அந்த பிசாசுகள் ஓடணும், அங்கே சுகம் அடையணும். அவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேளையிலே அவர்கள் சத்தியத்தை விரும்பி கேட்க
விசுவாசம் வாஞ்சை நம்மிடத்துல இருக்கிறதா? இந்த வாஞ்சை உங்களிடத்தில் இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றிலிருந்து இந்த தேவனுடைய வல்லமைகள் உங்களிலே வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமை உங்களிலே வெளிப்படும். தேவனுடைய சித்தம் உங்களை, கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் வழி நடத்த தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் நீங்கள் அனைவருக்கு நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க வேண்டிய மனுஷர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு வெளிச்சம்? அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? அநேகர் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பாவம் என்னும் இருளிலே அவர்கள் மூழ்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அநேக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தர் மேல இந்த தாகமுடையவர்களாக இருப்பீங்கன்னா தேவன் உங்களையும் இந்த வரங்களினால் அவரை நிரப்ப அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்ப அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். கீழே படிக்கமா. சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையால் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. புரிஞ்சிருக்கா? இந்த கை அது என்ன சொல்லுது? ஆளானது நான் கையாய் இராததனால இந்த சரீரத்தின் அவயமாய் இருக்காம இருக்குமா என்று தேவன் உங்களிடத்தில் கேட்கிறார். அப்படிதான் தேவன் உங்களுக்கும் ஒரு வரங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் அந்த தேவனுடைய வரங்களினாலே உங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியான நாட்கள் ஆகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அவயவமாய் இருக்கிறோம், ஒரு காலாய் இருக்கிறோம். காலோட வேலை என்ன? காலு இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு நடப்பதற்கு பயன்படுகிறது. இந்த காலாய் தேவன் என்னை படைத்திருக்கிறாருன்னா என் தேவன் கொடுத்த வேலையை இந்த கால் செய்ய வேண்டும். இந்த காலு நான் கையாய் இல்ல, அதனால நான் இந்த காலாய் நான் செயல்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. அப்படின்னா தேவன் உங்களுக்கு எந்த வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வரங்களிலே நீங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் தேவனுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எந்த காரியத்துல எந்த விஷயத்திலே தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரோ அந்த அபிஷேகத்திலே நீங்கள் நிலைத்திருந்து அதை சந்தோஷமாய் செய்வீர்கள் என்று சொன்னால் தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வரங்களை புதைத்து வைத்திருக்கீங்கன்னா தேவன் அந்த வரங்களை பிடுங்கி பிறகு ஒருவரிடத்திலே கொடுத்து விடுவார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை நீங்கள் பயன்படுத்தாம நீங்கள் அப்படியே புதைத்து வைத்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அது தேவன் மகிமைப்படுத்த முடியாதபடியான காரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை என்னமாய் தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், என்ன காரியத்தை செய்ய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவருக்கு விசுவாசம் என்ன காரியத்தை வசனத்தை கொண்டு கூட நாவுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். நீங்க யாரோ போய் பேசினாலும் அவர்கள் மனமாறாதவர்கள். நீங்க போய் பேசினீங்கன்னா அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு தேவனுடைய வல்லமை கொண்டு செபிக்கும் வேளையிலே தேவனுடைய வல்லமை செயல்படும், அங்கே சுகம் உண்டாகும். ஒருவருக்கு ஜெபிக்கும் வேளையிலே அசுத்த ஆவிகள் வெளிப்பட்டு ஓடும். தேவன் உங்களுக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வரங்களை கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலு போய் கையாகணும் நினைக்க கூடாது, கை காலாகணும் நினைக்க கூடாது. கீழே படிக்குமா. காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே, காது சொல்லுதான் நான் கண்ணாய் இராதபடினால நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால், நான்
கண்ணானால் செவி எங்கே? செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சரீரத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நீங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொரு அவயங்களாய் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரை பார்க்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலே நீங்கள் நேர்த்தியாய் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. யாரு பயன்படுத்துறது? ஒரே ஆவியானவரே பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஆவியானவர் உங்கள் அனைவரையும் பயன்படுத்துகிறார். ஆனா வித்தியாசமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஒருவரை கண்டு ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. நீங்க தேவ பிள்ளைங்க. தேவன் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். கையை காலா நினைக்க கூடாது, காலு கையா நினைக்க கூடாது, கண்ணு நான் காலா இருக்கணும்னு நினைக்க கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் உங்களை என்ன ஆசீர்வாதம், எந்த வரத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த வரத்திலே நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களுடைய உத்தமத்தை கண்டு அவர் விசாரிக்கிற நாளிலே தேவன் உங்களுக்கு வரங்களை பெருகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடம்பெல்லாம் கண்ணா ஆயிடுச்சுன்னா காது எங்க போகும், மூக்கு எங்க போகும்? அப்போ ஒரு சபை என்று சொன்னால் அநேக வரங்களுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நிரப்புவார். அப்ப நிரப்பும் பொழுது தேவன் உங்களை எந்த வரத்தினாலே நிறைத்திருக்கிறாரோ, எந்த வரத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த வரங்களிலே நீங்கள் செயல்பட வேண்டும். தேவன் அநேகரே இந்த ஊழியத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தே இருக்கிறார். இத்தனை நாட்களாய் இந்த வரங்கள் செயல்படாது இருந்தது. இத்தனை வருஷ காலமாய் இந்த வரங்கள் உங்களுக்குள்ளே மூடிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை திறக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதை வெளிப்படுத்த போகிறாரு. நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பெரிய அற்புதங்களை செய்யும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 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 நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளாக நீங்க ஒருவரை கொடுத்து இன்னொருவர், ஒருவரை கொடுத்து இன்னொருவர் வேறு விதமாய் பேசி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்து வரங்கள் இல்லை. நீங்கள் செயல்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஆவியானவர் தான், ஒரே கிறிஸ்துவின் சரீரம் தான். அந்த ஒரே கிறிஸ்துவின் சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் என்ன நோக்கம்? எல்லா நோக்கமும் ஒரே நோக்கத்துக்கு நேராய் போகிறது. நோக்கம் ஒன்று, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? எல்லாரும் இந்த ஜாதி ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். இது மாத்திரமே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உடனே மனுஷங்க மதம் மாற்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் அவன் பாவத்தை விட்டு படைகாரனாய் இருக்கிறவன் அவன் தேவனுக்கென்று வரும்பொழுது, தேவனிடத்துல வரும்பொழுது அவன் படைகாரனாய் இருந்தவன் இனிமேல் என்ன பண்ணுவான்? தாழ்மையுடையவனா, அனைவருக்கும் நன்மை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றுவார். ஒருவன் திருடனாய் இருந்தா அவன் தேவனிடத்துல வந்துட்டானா அவன் திருட்டும் தொழிலை விட்டுவிட்டு அவன் தேவனிடத்துல உண்மையுள்ள மனுஷனாய் அவனை தேவன் மாற்றுவார். ஒருவன் குடிகாரனாய் இருந்தா அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துட்டானா அவன் குடியை விட்டுவிட்டு அவன் பரிசுத்த ஆவியால வல்லமையினால அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையா உலகம் எங்கிலும் போய் அவன் உண்மையுள்ளவன் என்பதை அவன் வெளிப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த ஒருவனும் திருடனும் பலகாரனும் பாவியுமாய் இல்லை. காரணம், அவன் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அவயமாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அவயமாய் மாற்றுகிறார். தேவ பிள்ளை
மூடி வைக்கப்பட்டதான பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அநேகர் தேவனுடைய சத்திய வசனங்கள் உங்களிடத்துல இருக்கிறதை அப்படியே மூடி வைக்கிறவா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இனிமேல் அப்படி செயல்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கான தேவனுடைய பிள்ளைகள். வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, நான் ஒரே ஆவியானவரே செய்கிறார். ஒரே கிறிஸ்துவோட சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறவங்க. நீங்க கண்ணா இருக்கிறவங்க காதா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க கண்ணா இருக்கிறவங்க காதா இருக்கணும்னு நினைக்காதீங்க. காலா இருக்கிறவங்க கையா இருக்கணும்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு எந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்திலே நீங்கள் நினைத்திருந்து நீங்க தேவனுக்கு என்ற ஊழியத்தை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கேட்கப்படுமா? அவை எல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஆமென். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க நினைக்காதீங்க எனக்கு அறிவே இல்லை, எனக்கு படிக்கவே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட தேவனோட வரங்கள் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு, படிக்கிற வசனத்தை மீண்டும் படிக்கமா. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியதுள்ளதாய் இருக்கிறது. மிகவும் வேண்டியதுடையதாய் இருக்கிறது. தேவ பார்வையில நீங்க பலவீனமுடையவர்களாய் இருக்கிறீங்கன்னா தேவன் உங்களை மிகவும் பயன்படுத்துகிற பாத்திரமாய் விசேஷமான பயன்படுத்துதலை தேவன் உங்களிலே வெளிப்பட செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ நான் அழகா இல்ல, ஐயோ எனக்கு பணமே இல்ல, நான் ஏழ்மையான மனுஷன், நான் கருப்பா இருக்கிறேன், நான் குள்ளமா இருக்கிறேன். எப்படியும் தேவன் உங்களுடைய அழகை பார்த்தோ, உங்களோட பலனை பார்த்தோ, உங்களோட ஐஸ்வர்யத்தை பார்த்தோ தேவன் உங்களை தெரிந்துபடவே இல்லை. அவர் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய இருதயத்தை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை மாத்திரம்தான் அவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்கன்னா அவர் லட்சணமா இருக்கிறதையும் தேவன் மகிமையுடையதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல படிங்கம்மா. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புருவத்தை மாத்திரம் யோசிச்சு பார்ப்போம். இந்த புருவம் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா இந்த முகத்தை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். யாராவது ஒருத்தர் புருவத்தை மறைச்சிட்டு முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த முகம் வந்து அவலட்சணமாக இருக்கும். ஆனா இந்த புருவத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு நினைப்பீங்க. இந்த புருவம் இல்லைன்னா உங்களோட முக தோற்றங்களே மாறிடும். விகாரமான ஒரு தோற்றம், ஒரு விகார தோற்றம் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்கள் வித்தியாசமானவைகள். அவரை அறிந்து கொள்வது, நீங்க ஆவியானவருடைய வழி நடத்துதலே இருந்து நீங்க தேவனை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை இந்த உலக ஞானத்தினால் அல்ல, இந்த வேதத்தின் வசனத்தின் ஞானத்தினாலே உங்களை நிரப்புவான். நீங்க உலக ஞானத்தை கொண்டு இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க தேவனை சரிவர புரிந்து கொள்ள முடியாது. நீங்க தேவனுடைய வரங்களையும் இந்த தேவனுடைய அதிசயங்களையும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யும்படியான பாத்திரங்களாய் மாற்றணும்னா நீங்க ஆவிக்குரியதான காரியங்களை நீங்கள் அறிந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் தேவன் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை
கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் எல்லாம் தெளிவா புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க தேவனிடத்துல குறைவிடவர்கள் என்ன வேண்டாம். நீங்க தேவனிடத்துல நான் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களையும் தேவன் அதிசயமாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் நீங்க ஒரு காரியம் செய்யிட்டீங்க. உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு பீடம் என்ன பண்றாங்க, தலையில வைக்கிறாங்க. பீடம் கிஃப்ட், ஒரு பெரிய கோல்டன் கிரவுன் உங்களோட தலை மீது வைக்கப்படுகிறது. உடனே இந்த கை என்ன பண்ணும்? கை தட்டும், வாய் சிரிக்கும், கண்ணு ஆச்சரியமாய் எல்லா எக்ஸ்பிரஷனும் உடல் ஃபுல்லுமே கொடுக்கும். உடல் முழுவதும் அதோட எக்ஸ்பிரஷன் காமிக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். காரணம், எனக்கு தேவன் இத்தனை பெரிய மகிமையான கிரீடத்தை தேவன் தந்து விட்டார் அப்படின்னு நினைக்குமா? இந்த கை உடனே போய் என்ன பண்ணும்? அந்த கிரீடத்தை இப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம், கரெக்டா வச்சு கொடுக்கும். தெரியலனா வைக்கும். கை ஹெல்ப் பண்ணும். இந்த கை சொல்லாது, ஏய் அவனுக்கு ஏன் நீ உதவி செய்யறன்னு சொல்லுமா? அந்த கை அவனுக்கு ஏன்? அந்த தலையில தானே அவங்க கிரீடத்தை கொண்டு வச்சாங்க. உனக்கு கையில மோதிரத்தை போட்டாங்க. கேக்குமா? கேட்காது. ஒரே சரீரத்தின், கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த சபையில தேவன் ஒருவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொன்னார். இந்த சபை முழுவதும் ஹல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபையிலே ஒருவனுக்கு தேவன் ஆவியின் வரங்களினாலே நிரப்பி அவனை தேவன் பயன்படுத்துவார் என்று சொன்னார். இந்த சபை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரே அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதை விட்டு அவங்களுக்கு தானே, இவங்களுக்கு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப நீங்க கிறிஸ்துவின் சரீரத்திலே அவைகளாய் இல்லையா? அப்படின்னா நீங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாய் இல்லாதபடியினாலே தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது. கண்ணு காலா நினைக்க கூடாது, காலு கையா நினைக்க கூடாது, தலை நான் ஏன் இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அவரவர்களுக்கு வேண்டியதை தேவன் தந்து கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயம், இந்த ஒரே சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். வித்தியாசங்கள் உண்டு, ஆனா ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த சபையிலே தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகித்து அவனை ஊழியக்காரனாக, அவனை தீர்க்கதரிசியாக, அவனை சுகமளிக்கும் வல்லமையுடையதான மனுஷராய் மாற்றும் பொழுது சபை ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை சொன்னா உடனடியா சபையே போய் உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னா சபையே போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். காரணம், நீங்க ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறீர்கள். அடுத்த நாளில் நம்ம இந்த வசனங்களை நம்ம ஆணிச்சோம். கொசு கிடைக்குதுன்னா இந்த கை என்ன பண்ணுது? அடி போய் அடிக்குது. அங்க அவன் காலு போய் அடிக்க வேண்டியது, நீ அடிக்கிற கை சொல்லுமா? சொன்னாலே. காரணம், ஒரே சரீரத்தின் அவயமாய் இருக்கிறது. எல்லாரும் ஒரே நோக்கமுடையவர்கள், எல்லாரும் ஒரே நோக்கம். நம்முடைய நோக்கம் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே நோக்கம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் இந்த உலகத்தில் ஒருவனும் மீண்டு போகக்கூடாது, ஒருவனும் நரகத்தில் நேராய் போய்விடக் கூடாது என்பதே இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம்.
அதே நோக்கத்தில் நீங்களும் நானும் செயல்படுவோம் என்று சொன்னா கர்த்தர் அநேக அற்புதங்களை உங்களிலும் செயல்பட கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்காய் மாத்திரமே செயல்படுங்க. எல்லாரும் கிறிஸ்துவுக்காய் மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறுங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்காகவே நீங்க உழைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக இத்தனை வருஷம் நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாளிலிருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஆமென். இந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசத்தை தேவன் உங்களிலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களிலே வெளிப்படுவார். நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களிலே வெளிப்படுவார். எத்தனை பேர் தேவனுக்கு இடம் கொடுக்க போவீங்க? உங்க கைகளை தூக்கி கர்த்தருக்கு கொடுப்பீங்களா? You are not showing your hands to me. உங்க கைகளை எனக்கு தூக்கி காமிக்கல. தேவனிடத்தில் தூக்கி காமிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையுமே அவர் விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரங்களால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அந்த கைகளை கீழே போட்டுக்கோங்க. கர்த்தரத்துல மாற்றியுடையவர்களாய் இருங்க. ஒருவருக்கு வித்தியாசமாய் பார்க்காதீங்க. தேவன் சொல்கிறார், பணம் வீணம் உள்ளதற்கு தேவன் அதிக கணத்தை கொடுத்திருக்கிறார். பணம் வீணம் உள்ளதற்கு தேவன் அதிக கணத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வித்தியாசமாய் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கான வேலைகளை செய்ய கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனும் குடும்பமும் மாத்திரம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆசை அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது உலகத்திற்காக. ஹல்லேலூயா. தேவன் உங்களை வரங்களில் இருப்பது உலகத்தில் ரட்சிப்பதற்காக, அநேகரை கிறிஸ்துவின் பாதைகளை நடத்துவதற்காக. இன்னைக்கு அநேகருடைய சாட்சி மூடப்பட்டதாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி அப்படியே மூடி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவன் உங்களை அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார். தேவன் உங்களை அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி விரும்புகிறார். நீங்க மலை மேல இருக்க வேண்டிய பட்டணமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராயணும். நீங்க மலை மேல இருக்க வேண்டிய பட்டணமாக இருக்கணும். அது எங்க இருந்தாலும் அது ஒளி தருகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த நாளிலே இந்த வரங்களின் ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை நிரப்புகிறார். வித்தியாச வரங்கள் ஒரே ஆவியானவர். ஒரே ஆவியானவரிடத்துல உங்க கைகளை தூக்கி ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அவர் உங்களோட கரங்களை பிடித்து நடத்த போகிறார். இனிமேல் அவருடைய வரங்கள் உங்களுக்கு வித்தியாசமாய் ஒவ்வொருவரும் மூலமாய் அநேக வரங்கள் இந்த தேவனுடைய ஆலயத்தில் வெளிப்பட போகிறது. இந்த ஆலயம் விரிவாக்கப்பட போகிறது. அதற்கு நீங்க தான் தேவனுக்காய் உழைக்கவும் ஓடவுமாய் நீங்க புறப்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நான் கர்த்தருக்காய் நான் இறங்கி ஓட போறேன்னு விருப்பமுடையவர்கள் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை பெரிய நாட்களாய் மாற்ற போகிறாரு. ஆனா இந்த தேவனுடைய ஆலயத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. இந்த தேவனுடைய ஆலயத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியானவர்னாலே வழி நடத்த போகிறார். இந்த தேவனுடைய கிறிஸ்துவின் சபையிலே அவருடைய சரீரத்திலே அவைகளாய் இருந்து செயல்படுவீங்கன்னா கர்த்தர் இந்த சபை கொண்டு ஆயிரமான சபைகளை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபையிலிருந்து ஆயிரமான சபைகளை உருவாக்க போகிறார். அதற்கு நீங்க நாம் பாத்திரர்களாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு நீங்க நாம் பாத்திரர்களாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்படி முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மிடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் என்னிலே வெளிப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னிலே வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் என்னிலே வெளிப்படுவீராக. உம்முடைய மகிமைக்கு பாத்திரமாய் நான் காணப்படணும். ஆண்டவரே, இந்த வரங்கள் என்னிலே வெளிப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவீங்களா? ஆண்டவரிடத்துல இருதயத்துல கை வைத்துக் கொடுங்க. ஒரு கையை ஒரு இருதயத்தின் மேல வைத்துக் கொடுங்க. ஒரு கை கட்டடத்துல ஏற்றிக்கோங்க. கர்த்தர் உங்களோட கைகளை பிடிக்கணும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த நாளில வரணும்.
அவர் உங்களிலே இந்த நாளிலிருந்து வெளிப்பட வேண்டும். இத்தனை வருஷ காலமாய் அமைதலாய் இருந்த உங்களை தேவன் இந்த நாளிலிருந்து வெளிப்படுத்த போகிறார். அவருடைய வரங்கள் வெளிப்பட போகிறது. அவருடைய வரங்கள் வெளிப்பட போகிறது. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் தேவனுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தரே, வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு இதயத்துல கையை வைத்து கரங்களை தூக்கி கர்த்தரே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் செபிக்க வேண்டிய இடங்களிலே நான் தேவனுடைய வல்லமை பட்டு செபிக்கிற வேளையிலே அங்க சுகம் உண்டாகணும், அங்க பிசாசுகள் ஓடணும், அங்க அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு உள்ள வரம் வெளிப்படட்டும். இன்றைக்கு உள்ள வரங்களை நான் நிரப்ப ஆண்டவரே என்று சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். தேவனோட நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரமா எங்களோடு பேசின ஆண்டவரே, உங்களுடைய வரங்களை குறித்து ஆண்டவரே பேசுற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. என் தேவன் இந்த சபையில இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் வித்தியாசமான வரங்களினால் நிரப்ப மாட்டோம். இந்த சபை வளர்ந்து, இந்த சபை நிரம்பி வழிய, இந்த சபை அநேகருக்கு இந்த உலகத்துக்கே பிரயோஜனம் உடையதா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படும்படி செய்யும். மகிமையை காண செய்யும், அற்புதங்களை காண செய்யும். இந்த நாளில் இருந்து கூட வளர்ந்து வெளிப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளிலும் நம்முடைய திருவிருந்து உண்டு. திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்னே வந்து வரிசையாய் அமர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து நாளில பாடுபடவும் புசிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நம் கரங்களை பிள்ளை கர்த்தர்கள் அனுப்பிச்சுலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் அப்பா, உங்களை பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. பாவம் உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் பாடு பண்ணி நாங்கள் கிறிஸ்துவை போல காணப்பட தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரே ஆவியானவர், ஒரே கிறிஸ்துவின் சரீரத்துல நாங்கள் அவைகளாய் இந்த நாளிலிருந்து வெளிப்படும்படியாய் கர்த்தரை கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இதை காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். விட நேரமாய் ஆராதனைகள் கர்த்தரை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீ உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாமம் மகிமைப்படச் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா கர்த்தர் தாமே ஆவியின் வரங்களினாலே தேவன் உங்களை நிரப்பி இந்த நாளிலிருந்து ஒரு வல்லமை உங்களிலே வெளிப்பட கர்த்தர் தாமே உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆத்மாவே சோற்றி உங்களுடைய நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை சோற்றி கர்த்தர் செய்த சகல பாவங்களுக்காக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறா